அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது பாவகமாக வருகிறது. மோட்ச ராசி, விரய ராசி. இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான். மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே ஒரு விதமான சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள், எதையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள், பேச்சு வல்லமை கொண்டவர்கள். இந்த மீன ராசிக்கு வருகின்ற காலகட்டம் மிகுந்த யோகங்களை தரக்கூடிய கிரக இணைவுகளாகவே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கோள்கள் என்னென்ன யோகங்கள், என்னென்ன நன்மைகள், எதிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? முதல்ல வருமானம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே உங்களது ராசி அதிபதியுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இதனால் நீங்கள் செய்கின்ற உத்தியோகத்தில், தொழிலில் வருமானத்தையும் லாபத்தினையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. சுப விரயங்கள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் உங்களது இல்லத்திலே ஒலிக்கும், லாபங்கள் அதிகமாக இரட்டிப்பாகும். எப்படி? 3ஆம் இடத்திலே விற்றிருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பொதுவாகவே லாபங்களை நிர்ணயிப்பது எது? ஸ்டாண்டர்டாக நம்ம சேலரி வாங்கினாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு அதில் வரக்கூடிய வருமானங்களாக இருந்தாலும் சரி, அதில் லாபத்தை நாம் எதை வைத்து நிர்ணயம் செய்கிறோம்? செலவினங்களை வைத்து தான். மாதம் 30,000 ரூபா வருமானம் ஒருத்தன் வாங்குறான்னா அவன் 25,000 ரூபா அவனுடைய மாத செலவுன்னா 5,000 ரூபா அவனுக்கு லாபம் சேமிப்புக்கு போயிடும். இதுவே அவனுக்கு 20,000 30,000க்கு மேலே போயிடுச்சுன்னா அவனுக்கு அது எக்ஸ்ட்ரா செலவு தான். கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி என்றால் லாபங்களை நிர்ணயம் செய்வது செலவினங்கள். அப்போ விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான், விரயாதிபதி, கும்பராசியின் அதிபதி. லாபங்களை வழங்கக்கூடியவர் அவர்தான், சனி பகவான் தான். அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். உங்களது தனஸ்தானாதிபதி குரு பகவானுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தினை வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2 மடங்காக லாபம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்க பண்ற பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதே போல உங்களது ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. அப்படி என்றால் தொழில் ஸ்தானத்திற்கு 2ஆம் ஸ்தானமான மகர ராசியையும் பார்வையிடுகிறார். அதாவது உங்களுக்கு அது லாபஸ்தானம், உங்களது தொழில் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம். அப்போனா நீங்க செய்யக்கூடிய தொழில நிச்சயம் ப்ராஃபிட் வந்து ஆகணும். அது என்னதான் சனி பகவான் விரையாதிபதியாகவே இருந்தாலும் லாபஸ்தானத்தை பார்க்கிறதுன்றது தொழில் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், உங்களுக்கு லாபஸ்தானம். எனவே நிச்சயம் வருமானம், லாபங்கள் வந்தே தீரும். ஒன்று. 2வது, சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன யோகம் இருக்கிறது? 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க நிச்சயம் அதிலும் உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். அது உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாகவோ, நீங்கள் செய்கின்ற உத்தியோகத்தின் மூலமாகவோ, அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக, ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்களுக்கு நிச்சயம் ராஜயோகம் வந்து சேரும். உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்ல திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த ராஜயோகம் நிச்சயம் கிட்டும். பொதுவாகவே ஒரு யோகம் நமக்கு வந்து சேரணும்னாலே நமக்கு நல்ல ஜாதகம், நல்ல திசா புத்தி அமையணும். ஜாதகம்னா நல்ல ஜாதகம் தான் இருக்கும், திசா புத்தி நல்லா இருக்கணும். பொதுவாக இந்த கோச்சாரம்ன்றது இந்த பருவநிலை மாற்றம் மாதிரி. மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யும், திடீர்னு கூட மழை பெய்யலாம், வெயில் அடிக்கும். இதையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை ஜாதகம், திசா புத்தி. மழை ஜோன்னு பெய்யும், ஆனால் அந்த நேரத்தில் நாம் அங்கே இருக்க மாட்டோம், அடுத்த ஊருக்கு பிரயாணம் பண்ணியிருப்போம். அப்போ அந்த மழையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இதுபோல தான் கோச்சார பலனும். அந்த கோச்சாரத்தை அனுபவிக்க வைப்பது உங்கள் ஜாதகம். மழையாக இருந்தாலும், வெள்ளமாக இருந்தாலும், இடியாக இருந்தாலும், புயலாக இருந்தாலும், நிலநடுக்கமாகவே இருந்தாலும், எந்த ஒரு நன்மை தீமையாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு நிர்ணயிக்கிறது உங்கள் ஜாதகம், உங்கள் திசாபுத்தி. ஜாதகம் நல்லா இருந்து திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த நன்மையை பெறக்கூடிய
வழிவகைகளை அந்த திசாபுத்தி செய்யும். அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தையும் திசாபுத்தியும் என்னன்னு பார்த்துங்க. கோச்சாரம் அடுத்துதான். ஆஹா ஓஹோன்னாலும் உங்க திசாபுத்தி சரியில்லைன்னா அந்த ஆஹா ஓஹோவெல்லாம் நீங்க பெற முடியாது. அதே போல இது நடந்துரும், உங்களுக்கு கெட்டது நடந்துரும், ஜாக்கிரதையா இருங்கன்னா உங்க திசாபுத்தி நல்லது இருந்தா அதுவும் உங்களை சேராது, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதனால உங்க நல்ல திசாபுத்தி இருக்கிறவர்கள் இந்த கோச்சாரத்தை கண்டு பயப்படவும் வேண்டாம், ஆச்சரியப்படவும் வேண்டாம். இப்பொழுது 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகம் நட்சத்திரத்திலே மகம் சாரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே இருந்தால் ஒரு சில வம்பு வழக்குகள் வரதான் செய்யும். என்றாலும் அவர் அமர்ந்திருக்கின்ற சாரம் மக நட்சத்திரம், மகத்தின் அதிபதி கேது, கேதுவோ உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்திருக்கிறார். அந்த கேதுவினை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். பிறகு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியா சால்வ் ஆயிடும். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். அந்த கேதுவின் நட்சத்திர சாரத்தில் தான் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். சாரநாதனே வலுவாக இருக்கும் பொழுது அந்த சாரநாதனை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை வந்தா நமக்கு என்ன, எல்லாம் சரியாயிடும். உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதனால என்ன, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், பிரயாணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு இடத்துல உட்கார விடாது, நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை. உத்தியோகமா இருந்தாலும் உட்காந்துக்கிட்டே வேலை செய்யற தொழிலாகவே இருந்தாலும் நம்மள ஓட விடுவாங்க. இங்க இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு டெப்டேஷன் போற மாதிரி இருக்கும், அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம ஸ்டாண்டர்டா உட்காந்துட்டு செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சிறிது அலைச்சல் ஏற்படுற மாதிரி பிரயாணங்கள் நிச்சயம் ஏற்படும். மேலும் மீன ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 10ஆம் அதிபதி குரு பகவான். 2-10 இணைவு என்பது ஒரு ராஜயோகத்தினை வழங்கக்கூடிய கிரக இணைவுதான். என்ன ராஜயோகம்னு கேட்டீங்கன்னா, தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு நிகரான உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம். இது இரண்டும் இணைகின்ற பொழுது நிச்சயம் தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும். திருமணத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் விலகிவிடும். இது வரைக்கும் பேசி முடிச்சு அதை இழுத்துக்கிட்டே போதுன்னா அது சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு தருவாய் இந்த காலகட்டம். ஒரு பார்த்து பேசி முடிச்சிட்டீங்க, நின்று போச்சுன்னா அதே வரன் திரும்ப அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ போய் பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே செட் ஆயிடும். ஏன்னா குரு பகவானுடைய ரொம்ப முக்கியமான பார்வை இந்த 5ஆம் பார்வை. அப்பேற்பட்ட பார்வையை உங்களுடைய கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி ராசியிலே உங்களது 7ஆம் இடத்திலே குருவின் பார்வை பதிகிறது. அந்த புதன் தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், எங்க கடக ராசியில. எனவே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படும். அதே போல குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள். ஏன்னா வருமானம் அவங்க மூலமா வந்தாகணும். வேலை இருந்தால் தானே வருமானம் வரும். வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இந்த கிரக நிலைகள் அவனுக்கு ஒரு உத்தியோகத்தை கண்டிப்பா கொடுத்தாகும். எனவே உத்தியோக நிலை, உங்களது பிஸ்னஸ், 2வது திருமணம், 3வது குழந்தை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிப்பு, இது போன்ற நிலைகளில் எல்லாம் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலும் மீன ராசிக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 3இல் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பொதுவாக தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. எனவே உங்கள் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது, 9ஆம் இடம். இதனால் பல நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் நீங்கள் முருகப்பெருமானை, எல்லாம் வல்ல முருகப்பெருமானை அனுதினமும் பூஜித்து வந்தால் இந்த காலம் மட்டுமல்ல எந்த காலத்திலும் நீங்கள் சுபிட்சமாக வாழலாம். எனவே நீங்கள் அனைவருமே சுபிட்சமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணிகண்டன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.